வணக்கம். தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவையில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் முதல்வர் விஜய் தலைமையிலான தவிக அரசு வெற்றி பெற்றது. ஆதரவு 144, எதிர்ப்பு 22, நடுநிலை 5. சிறுபான்மை அரசுதான், சிறுபான்மை மக்களுக்கான பாதுகாப்பை உண்மையாக நிலைநாட்டும் அரசுதான். நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்ற பின்னர் முதல்வர் விஜய் பதிலுரை. இது தூய சக்தியா அல்லது அடுத்த கட்சி எம்எல்ஏக்களை தூக்கும் சக்தியா? தவிக குறித்து திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் கடும் விமர்சனம். அரசியல் பிரிவில் ரத்தன் பண்டிட்டை அரசு உயர் பதவியில் கொண்டு வந்தது ஏற்புடையதல்ல. குதிரை பேரம் புகார்களுக்கு முதல்வர் விளக்கமளிக்க வேண்டும் என பிரேமலதா விஜயகாந்த் பேச்சு. திமுக அரசு வளர்ச்சிக்காக பெற்ற கடன் குறித்து தவறான தகவல்களை கொடுத்து மக்களை திசை திருப்ப பார்க்கிறார் முதல்வர். சட்டப்பேரவையில் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. எங்களுடைய நோக்கமும் தவிகவின் நோக்கமும் திமுகவை அப்புறப்படுத்த வேண்டும் என்பதுதான். அதனால்தான் தவிகவுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளோம் என சி.வி. சண்முகம் பேச்சு. வெள்ளக்கோயில் அருகே நின்று கொண்டிருந்த லாரி மீது கார் மோதிய விபத்தில் காவலர் உட்பட 6 பேர் உயிரிழப்பு. முதல்வர் விஜயின் அரசியல் பிரிவு சிறப்பு அதிகாரியாக ராதன் பண்டிட் வெற்றிவேல் நியமனம் செய்யப்பட்ட உத்தரவு ரத்து. 100% திமுகவுடன் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம். எங்கள் துறையிலிருந்து ஒருவர் முதல்வராகி இருப்பது மிகவும் பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. 717 டாஸ்மாக் கடைகளை மூட உத்தரவிட்ட முதல்வருக்கு கமலஹாசன் வாழ்த்து. இந்து மதம் என்பது ஒரு வாழ்க்கை முறை. கோவிலுக்கு செல்ல வேண்டியது கட்டாயமில்லை. சபரிமலை வழக்கு மீதான விசாரணையில் உச்சநீதிமன்றம் கருத்து. என்னை முதல்வராக திமுக, அதிமுக நேரடியாக என்னிடம் அணுகவில்லை. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அறிக்கை. மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.